ஸோ ஆலோ ட்ரேடர்ஸ் நிறைய பேர் வந்து டைம் ஃப்ரேமில் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருப்பீங்க. ஸோ டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ தான் இது. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறேன். நான் இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸில் சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் ஆர் வந்துட்டு சப்ளை ஆர் டிமாண்ட் ஜோன் போடுறேன் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் 3 விதமான கன்ஃபர்மேஷன் பார்ப்பேன். திரும்ப அந்த ஜோனுக்கு வரும்போது ஒன்று மேஜர் கன்ஃபர்மேஷன் சொல்லுவேன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மைனர் கன்ஃபர்மேஷன் சொல்லுவேன், இன்னொன்று என்ட்ரி கன்ஃபர்மேஷன் சொல்லுவேன். ஸோ இந்த 2 கன்ஃபர்மேஷன் மேட்ச் ஆகி 3வது என்ட்ரி கன்ஃபர்மேஷன் மேட்ச் ஆகும்போது தான் நான் என்ட்ரியே எடுப்பேன். ஸோ மேஜர் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் பார்ப்பேன், மைனர் கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா 1 மினிட்ல பார்ப்பேன், என்ட்ரி கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா 1 மினிட்ல பார்ப்பேன். 5 மினிட்ஸில் ஜோன் போடுறேன்னா மேஜர் கன்ஃபர்மேஷன் 5 மினிட்ஸில் பார்த்த அப்புறம் 1 மினிட்டுக்கு நான் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறமா மைனர் கன்ஃபர்மேஷன் 1 மினிட்ல பார்ப்பேன், திரும்ப என்ட்ரி கன்ஃபர்மேஷன் 1 மினிட்ல பார்ப்பேன். இப்படி பார்க்கும்போது என்ன ஆகும்னா உங்களோட எஸ்எல்ஐ சின்னதாக்க முடியும், சேம் டைம் நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்து என்ட்ரி எடுக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் இப்போ 1 ஹவரில் ஜோன் போடுறீங்க அப்படின்னா மேஜர் கன்ஃபர்மேஷன் 1 ஹவரில் பாருங்கள், என்ட்ரி அண்ட் மைனர் கன்ஃபர்மேஷன் 5 மினிட்ல பாருங்கள். நீங்கள் 4